வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் MSM டெக் தமிழ் சேனல். இன்று நாம் பார்க்க போகிறது உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய 10 சூப்பரான AI டூலை தான் பார்க்க போகிறோம். வேலை, படிப்பு, எடிட்டிங், கண்டென்ட் கிரியேட்டிங் எல்லாமே ஒரே கிளிக்க முடியும். எப்படின்னு கேட்குறீங்களா? இந்த வீடியோ முடிவு வரைக்கும் பாருங்கள். செக்ஷன் 1ல் AI டூல்ஸ் ஃபார் ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிற டாப்பிக்கில் நேஷன் AI டூலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த நேஷனை டாஸ்க்கு மேனேஜ்மெண்ட்டு, நோட்ஸு, ஆட்டோ ரைட்டிங் இதெல்லாம் ரைட் பண்ணி கொடுக்கும். எப்படி உங்கள் ப்ரொடக்டிவிட்டியை 3 மடங்கு கூட செய்யும். அதாவது உங்கள் ப்ரொடக்டிவிட்டி என்ன டைப் பண்ணுறீங்களோ அதை ஆட்டோ நோட்ஸாக எடுத்து 3 மடங்கு கூட்டி கொடுக்கும். அதில் 2 பார்த்தீங்கன்னாக்கா சேட் ஜிபிடி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இந்த சேட் ஜிபிடி என்ன பண்ணுதுங்கிறத பார்ப்போம். அதாவது ஜாப் அப்ளிகேஷன், ரெஸ்யூம், ரைட்டிங், இமெயில், டிராஃப்டிங் இது எல்லாத்தையும் கொடுக்கும். தமிழில் பேசிக்கிட்டு வேலை தேடலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது இந்த சேட் ஜிபிடியில் தமிழில் பேசி நீங்கள் வேலை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா அதே ஆன்சர் கொடுக்கும். இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டூல் பார்த்தீங்கன்னாக்கா கிராமர்லி கோ அப்படிங்கிற டூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டூல் பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணோம்னாக்கா இமெயில் ரிப்ளை, சோசியல் மீடியா போஸ்ட் ரைட்டிங் இதெல்லாம் பண்ணி கொடுக்கும். சின்ன லெவல் ரைட்டர்ஸ்க்கு ப்ரோ மாதிரி எழுதலாம். அதாவது சின்ன ரைட்டர்ஸ் இருக்காங்களா அவங்களாம் இந்த டூலை பயன்படுத்தினாக்கா ப்ரோ டூலர்ஸ் மாரி நம்ம டைப் பண்ணி கொடுக்குறது ரொம்ப அருமையான டூல்ஸ் இது. 4வது டூல் பார்த்தீங்கன்னாக்கா டாஸ்கடே. இந்த டூல் பற்றி என்ன பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த டூல் பார்த்தீங்கன்னாக்கா டீம் கொலாபரேஷன், மைண்டு மேப்பிங் இதெல்லாம் பண்ணி கொடுக்கும். ஃப்ரீலான்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ரொம்ப ஸ்டூடெண்ட்களுக்கு இந்த டூல் வெரி வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டாஸ்கடே டூலு இதையெல்லாம் இந்த சிறுவர்களும் இதை பயன்படுத்தி பார்க்கலாம். அடுத்தபடியாக செக்ஷன் 2ல் AI ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு லேர்னிங் அப்படிங்கிற டாப்பிக்கில் 1வது டாப்பிக்காக 6 பேக்ஸ் எக்ஸ்பிளைன் பேப்பர் அப்படிங்கிற டாப்பிக்கை பார்க்க போகிறோம். இந்த டூல் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரிசர்ச் பேப்பரை தமிழில் புரிய வச்சிடும். அதாவது ரிசர்ச் பேப்பர் எதுவாக இருந்தாலும் அதை தமிழில் புரிய வச்சு கொடுக்கும். பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மஸ்ட் ஹேவ் டூலாக இருக்கும். அதாவது ஸ்டூடெண்ட்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டண்டான டூலு. ஸ்டூடெண்ட்ஸ்கள் எல்லாருமே இந்த டூலை பயன்படுத்தி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டூலாக பார்க்க போகிறது ப்ரெப்பர்லெக்சிட்டி AI டூலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த டூல் என்ன பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த டூல் பார்த்தீங்கன்னாக்கா கூகுளுக்கும் பெட்டராக AI சர்ச் இன்ஜின், அதாவது கூகுளுக்கு பெட்டர் AI சர்ச் இன்ஜினாக இது இருக்கும். அது பார்த்தீங்கன்னாக்கா சிட்டேஷனோட அக்யூரேட்டாக ஆன்சர் பெர்ஃபெக்டாக ஃபார் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இதை கொடுக்கும். இந்த டூல் கொடுக்கும். இந்த டூலையும் பயன்படுத்தி பாருங்கள். அடுத்த டூல் பார்த்தீங்கன்னாக்கா 3வதாக அடுத்த டூல் பார்த்தீங்கன்னாக்கா கான் அகாடமி வித்து GPT டியூட்டர். அதாவது கான் அகாடமி வித்து GPT டியூட்டருங்க டாப்பிக்கை பார்க்க போகிறோம். டூல் என்ன பண்ணுதுனாக்கா நீங்கள் AI டியூட்டராக இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் டவுட் ஏதாவது கேட்டிங்கனாக்கா லைவாக எக்ஸ்பிளைன் பண்ணும். இந்த கான் அகாடமி வித்து GPT டியூட்டருங்க டூல் நீங்கள் AI டியூட்டராக இருந்தீங்கன்னாக்கா அதில் டவுட் கேட்டிங்கனாக்கா லைவாக எக்ஸ்பிளைன் பண்ணும். அதான் இந்த டூலோட வேலை. இந்த டூலையும் நீங்கள் பயன்படுத்தலாம். வெரி சிம்பிளாக இருக்கும். அடுத்தபடியாக செக்ஷன் 3ல் AI டூல்ஸ் ஃபார் கிரியேட்டருங்கிறது பற்றி பார்க்க போகிறோம். அது பார்த்தீங்கன்னாக்கா செக்ஷன் 3ல் AI டூல்ஸ் ஃபார் கிரியேட்டருங்கிற டூலை பார்க்க போகிறோம். இந்த டூல் என்ன பண்ணுது அப்படிங்கிறத டீட்டெயில்ஸாக பார்ப்போம். இந்த டூலில் 1வது டூல் ரன்வே ML அப்படிங்கிற டூலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ரன்வே ML டூல் வீடியோ எடிட்டிங் வித் AI டூலுக்கு இது பயன்படுத்தலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பேக்ரவுண்ட் ரிமூவர், ஸ்பேஸ் ரீப்ளேஸ் ஆல் இன் ஒன்னாக இதை பயன்படுத்தலாம். இந்த டூலில் 2வதாக பார்க்க போகிறது பிக்டோரி. அதாவது இந்த பிக்டோரி டூல் என்ன பண்ணுதுனாக்கா நம்ம டெக்ஸ்ட்டாக கொடுத்தோம்னாக்கா அது வீடியோவாக மாற்றி கொடுக்கும் இந்த டூலு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா வாய்ஸ் ஓவரை சப்டைட்டில்ஸ், ஆட்டோ ஜெனரேஷன்லாம் பண்ணி கொடுக்கும். இந்த டூல் பிக்டோரி டூல் இத்தனையும் பண்ணி கொடுக்கும். அடுத்தது டிஸ்கிரிப்ட் டூலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த டூல் பார்த்தீங்கன்னாக்கா ஆடியோ எடிட் வித் டெக்ஸ்ட் எடிட் பண்ணுறதுக்கு இது உதவும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா போட்காஸ்ட் கிரியேட்டர்ஸ், யூடியூப்புக்கு ஜாக்பாட் டூல். அதாவது யூடியூபர்ஸ் நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு போட்காஸ்ட் கிரியேட்டர்ஸ், அதாவது யூடியூபர்ஸருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல் தான். இந்த 4ல் ஃபியூச்சர் ஆஃப் AI டூலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த டூல் என்ன பண்ணுதுனாக்கா AI எப்படி ஃபியூச்சர் ஜாப்பில் அஃபெக்ட் பண்ணும். அதாவது இந்த டூல் என்ன பண்ணுதுனாக்கா AI எப்படி ஃபியூச்சர் ஜாப்பை அஃபெக்ட் பண்ணும். அதாவது ஃபியூச்சரில் AI தான் ஜாப்பை அஃபெக்ட் பண்ணி கொடுக்க போகுது. அதை தான் டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது எந்த ஸ்கில் தேவைப்படும், அதாவது உங்களுக்கு எந்த ஸ்கில் தேவைப்படும் அப்படிங்கிறதையும் இது கொடுக்கும். அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ் ஜாப் சீக்கர்ஸ் என்ன செய்யணும் அப்படிங்கிறது, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜாப் சீக்கர்ஸ் என்ன செய்யணும் அப்படிங்கிற இந்த டூல் தான் AI டூலாக பயன்படுத்தி போகிறோம். அடுத்த டூல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்டு கால் டு ஆக்ஷனுங்கிற டூலை பார்க்க போகிறோம்.
இந்த ஏஐ டூல்ஸில் வந்து உங்கள் ஃபேவரட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது இந்த ஏஐ டூலில் வந்து உங்களுக்கு ஃபேவரட் என்னங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணணும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் டைம் பார்க்குறது உங்களுக்கு புரியாது, இது போக போக புரியும். ஏன்னா இது வந்து நம்ம டெக்னாலஜி உலகம் வந்து மாறப்போகுது, ஏஐ டூலால் இந்த உலகமே வேறு லெவலில் போக போகுது. அதனால் முதல் தடையாக பார்க்குற நபர்களுக்கு இந்த வீடியோ வந்து புரியாமல் இருக்கலாம், போக போக இந்த வீடியோ புரியும். ஏன்னா ஏஐ டெக்னாலஜி இப்போ வந்துருக்கு, அதனால் புரியாமல் சில நண்பர்களுக்கு இருக்கும். இந்த நண்பர்கள்லாம் நம்ம வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் இருக்காதீங்க. எம்எஸ்எம் டெக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சொல்லும் நெக்ஸ்ட் டாப்பிக்கை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா நோஷன் ஏஐ டூலை பற்றி ரொம்ப டீட்டெயில்ஸாக எக்ஸ்பிளைன்ஸாக இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு அடுத்த டாப்பிக்கில் வர ஏஐ டூலை வந்து ஒவ்வொரு வீடியோவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரே வீடியோவில் போட்டோம்னாக்கா உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். ஏன்னா இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட் டைமாக பார்க்குற நண்பர்கள் எல்லோருக்குமே புரியாது, இது என்ன வீடியோ அப்படின்னு புரியாது. அவங்களுக்குலாம் போக போக தான் புரியும். ஏன்னா டெக்னாலஜி அந்தளவுக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்குது. வரும் காலங்களில் இந்த ஏஐ டூல் வந்து ஆதிக்கமாக இருக்கும் நம்ம நெட்வொர்க்கில். அதனால் புரியாத நண்பர்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எல்லோருமே சீக்கிரம் உங்களுக்கு புரிய வரும். நோஷன் ஏஐ டூலுங்கிறது வந்து நண்பர்களே, நோஷன் என்றால் ஒரு ஆல் இன் ஒன் ஒர்க் பேஸ் ஆகும். அதாவது ஆல் இன் ஒர்க் பேஸ் ஆகும், அதாவது ஒரே இடத்துல இது எல்லா ஒர்க்கும் பண்ணி கொடுக்கும். அதான் நோஷன் ஏஐ டூலுங்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஏஐ வந்த பிறகு ப்ரொடக்டிவிட்டி லிட்டியாரிட்டி லெவல் எடுக்குது. அதாவது இது ஏஐ வந்த பிறகு இந்த ப்ராடக்ட் என்ன பண்ணுதுனாக்கா ப்ரொடக்ட்டு லிட்டியாரிட்டி எல்லாத்தையும் இது ஆக்டிவேட் பண்ணுது. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நோட்ஸ் எழுதுறதா அல்லது ப்ரொஜெக்ட் பிளான் பண்ணுறதா அல்லது ரெஸ்யூம் பிளாக் எல்லாமே ஒரே கிளிக்கில் பாசிபிளாக இந்த டூல் இருக்கும். பேசிக் ஃபீச்சராகவும் இருக்கும். இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்காது, பேசிக் ஃபீச்சராகவும் இருக்கும் இந்த டூல் வந்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டூல் என்ன பண்ணோம்னாக்கா நோட் டாக்கிங், அதாவது நம்ம பேசும்போது நார்மலாக டைப் பண்ணாமல் ஏஐ கிட்ட சொன்னீங்கன்னாக்கா இது என்ட்ரி நோட்ஸ் எடுத்து கொடுக்கும். இது அதாவது நம்ம நார்மலாக நீங்கள் இதுகிட்ட பேசினீங்கன்னாவே போதும், அது என்ட்ரி நோட்ஸாக உங்களுக்கு எடுத்து கொடுக்கும் இந்த டூல். அவ்வளோ பவர்ஃபுல்லான டூல் தான் இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சம்மரிஸ், லாங் நோட்ஸை வந்து இது வந்து ஷார்ட் சம்மரி நோட்ஸாக மாற்றி கொடுக்கும். அவ்வளவு இந்த ஏஐ டூல்கிட்ட இருக்குது. அதாவது கண்டினியூவாக நீங்கள் வந்து ரைட் பண்ணும்போது ஒரு பேராகிராஃபை எழுதுனீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் ஐடியாவை இது இந்த ஏஐ டூல் கொடுக்கும். அதாவது நீங்கள் ஒரு கண்டினியூவாக ஒரு பேராகிராஃப் எழுதுனீங்கனாக்கா அந்த பேராகிராஃப் தகுந்த மாதிரி நெக்ஸ்ட் ஐடியா என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் இது இந்த ஏஐ டூல் கொடுக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஃபிக்ஸ் கிராமர், டிரான்ஸ்லேட் கிராமரை ஃபிக்ஸ் பண்ணோம். தமிழில் இருந்தால் இங்கிலீஷ்க்கு மாற்றி கொடுக்கும், இங்கிலீஷில் இருந்தால் தமிழில் மாற்றி கொடுக்கும் இந்த டூல் வந்து. பார்த்தீங்கன்னாக்கா எல்லோருமே வந்து ChatGPTல இன்டர்கிரேஷன் மாதிரி ஏஐ டூல்லையும் வந்து என்ஜின் பயன்படுத்துகிறாங்க. அதாவது சர்ச் இன்ஜின், நம்ம கூகுளில் சர்ச் இன்ஜின் அப்படி நம்ம யூடியூப்பில் சர்ச் இன்ஜின்லாம் பார்க்குறோம்ல, அதேமாரி இந்த ஏஐலும் சர்ச் இன்ஜினாக அந்த ஏஐ டூலில் பயன்படுத்துகிறாங்க. இது வந்து ப்ராக்டிக்கல் யூஸ் கேசஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதில் வந்து கிளாஸ் நோட்ஸை வந்து சம்மரிஸ் பண்ணி ஷார்ட்டாக பாயிண்ட் கொடுக்குறது. அதாவது நம்ம கிளாஸில் வந்து ஒரு பெரிய சம்மரி இருந்தனாக்கா அதை ஷார்ட்டாக குயிக் பண்ணி ரெடி பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கும். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரிசர்ச் டாப்பிக்கை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லும். அதாவது ரிசர்ச் டாப்பிக்காக இருந்ததுனாக்கா எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லும் இந்த ஏஐ டூலு. அது பார்த்தீங்கன்னாக்கா தமிழில் டவுட்டு கேட்கலாம், இங்கிலீஷில் வந்து அது ஆன்சர் சொல்லும். அதாவது நீங்கள் தமிழில் டவுட் கேட்டிங்கன்னா இங்கிலீஷில் ஆன்சர் சொல்லும், இங்கிலீஷில் டவுட் கேட்டிங்கனாக்கா தமிழில் பதில் சொல்லும். எல்லா ஆப்ஷனும் இந்த ஏஐ டூலில் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீலான்சர் கிரியேட்டர்ஸுக்கு வந்து ப்ரொஜெக்ட் ப்ரொபோசல் எழுதுறதுக்கு இந்த ஏஐ வந்து ஹெல்ப் பண்ணும். அடுத்தது வீடியோ ஸ்கிரிப்ட் ஐடியாஸ் ஜெனரேட் பண்ணுறதுக்கு இந்த ஏஐ டூல் உதவும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பிளாக்கு, கேப்ஷன், ஹேஷ்டாக்ஸு, சஜெக்ஷன்ஸுக்கு ஆல் இன் ஒன்று இந்த ஏஐ டூல் பயன்படும். அடுத்தது வந்து அஃபிஷியல் ஒர்க் ஜாப் சீக்கர்ஸ்க்கு வந்து ரெஸ்யூம் ரைட்டிங், ஜஸ்ட் ஜாப் டைட்டில் கொடுத்தா இது ஏஐ வந்து ரெஸ்யூம் தயாரிக்கும். அதாவது நீங்கள் வந்து ஜாப் டைட்டிலையும், அதாவது ஆஃபீஸ் ஒர்க்கு ஜாப் சீக்கர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ரெஸ்யூம் வந்து ரைட்டிங் பண்ணி ஜஸ்ட்டு ஜாப் டைட்டிலில் கொடுத்தீங்கன்னாக்கா இது உங்களுக்கு ரெஸ்யூமாக அந்த ஏஐ டூல் வந்து தயாரித்து கொடுத்துரும். அதில் பார்த்தீங்கன்னாக்கா மீட்டிங் நோட்ஸும் ஆட்டோ சம்மரிஸாக இது கொடுத்துரும். அடுத்தது இமெயில் டிராஃப்ட்ஸு, ஃபீட்பேக்கு, மெசேஜு, பொலிட்டிக்கல் ரிப்ளை செகண்டில் முடியும். அதாவது இதெல்லாம் ஒரே செகண்டில் முடியும். அதாவது இமெயில் டிராஃப்ட்டு, ஃபீட்பேக்கு, மெசேஜு, பைலட் ரிப்ளை இதெல்லாம் செகண்டில் முடிச்சு கொடுக்கும் இந்த ஏஐ டூலு. லைவ் டெமோ, வாய்ஸ் ஓவர் சஜெக்ஷன் இந்த பகுதியில் வந்து ஆக்சுவலாக ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் வந்து போட்டு கீழ்கண்ட வாய்ஸ் ஓவர் போடலாம். அதாவது இந்த ஏஐ டூலில் வந்து நீங்கள் வந்து வாய்ஸ் ஓவர் போட்டிங்கனாக்கா ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போட்டு வாய்ஸ் ஓவர் போட்டிங்கன்னா ஏஐ டூல் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். அதாவது நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நான் ஒரு நியூ நோட் கிரியேட் ரெக்வஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணுறேன். அதாவது அந்த ஏஐ டூலில் வந்து
நான் ஒரு நியூ நோட் கிரியேட்டர் ரெக்வஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணுறேன். அது பார்த்தீங்கன்னாக்கா அது என்ன கொடுக்குதுனாக்கா ஆல் இன்ஸ்டண்ட்டாக பொலிட்டிக்கல் இமெயில் ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். இந்த பேராகிராஃபுக்கு சம்மரிஸ் பண்ண சொல்லுறேன். அதாவது ஒரு பேராகிராஃப் கொடுத்து சம்மரிஸ் பண்ண சொன்னோம்னாக்கா சரியான 3 லைனில் சம்மரிஸ் கொடுக்குது. 3 லைனில் வந்து அது சம்மரி கொடுக்கும். ரெஸ்யூம் ஜெனரேட்டர் பண்ண சொல்லுறேன்னு சொன்னீங்கன்னாக்கா அது ஜாப் டைட்டல் மட்டும் கொடுத்தா அது ப்ரொஃபஷ்னலாக டெம்ப்ளேட்டு எல்லாமே வந்து கொடுத்துரும் இந்த ஏஐ டூலு. இது ஒரு பர்ஃபெக்டான ஏஐ டூல் இது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பிரின்சிங் அண்டு அக்சஸிங் டூல் வந்து இந்த டூலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த டூல் பார்த்தீங்கன்னாக்கா நோஷன் ஏஐ கரண்ட்லி ஃப்ரீ ட்ரையலில் இருக்குது. இதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா பெய்டு வெர்ஷனில் வந்து 8 மந்த்துக்கு பட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிஸ்கவுண்ட்டாக இருக்குது. இந்த வெர்ஷன் வந்து தமிழில் கூட சாட் பண்ணிக்கலாம். ப்ரௌசரில் மொபைல் ஆப்பு இரண்டிலும் நீங்கள் சப்போர்ட் இருக்குது இந்த டூல் வந்து. அதனால் இந்த டூல் வந்து பர்ஃபெக்டான டூலு. ஒரு ஷாப் வச்சுருக்கவங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த டூல் வந்து கண்டிப்பாக உதவும். இந்த நோஷன் டூல் ஏஐ டூல் வந்து என்ன நண்பர்களே, இந்த நோஷன் ஏஐ டூல் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாக்கா இந்த நோஷன் டூல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணுங்கள். சில நண்பர்களுக்கு இந்த வீடியோ சுத்தமாக புரியாது. ஏன்னா ஏஐ டெக்னாலஜி இப்போது தான் வந்துக்கிட்டு இருக்குது. இது சமீப வரும் வருடங்களில் வந்து இந்த ஏஐ டூல் வந்து அதிகமாக இருக்க போகுது. இப்போயே வந்துடுச்சு. அதனால் இந்த வீடியோ பார்க்கும் நண்பர்களுக்கு புரியவில்லை என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். போக போக எல்லாமே புரியும். அடுத்த டாப்பிக்கில் வந்து இன்னொரு ஏஐ டூலை பற்றி பார்ப்போம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது எம்எஸ்எம் டெக் தமிழ் சேனல், உங்கள் சவுந்தரராஜன். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.